அப்ப நீங்க பிசிக்ஸ்ல வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னா நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணணும்னு சொன்னா இதுல நீங்க என்ன செய்யணும், நல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. சரியானே? இது உங்களுக்கு வந்து 2 மணித்தியால எக்ஸாம் ஆக இருக்கும். 50 MCQ வந்து 2 மணித்தியால எக்ஸாம். அப்ப 2 மணித்தியால எக்ஸாம் சொல்லல. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா என்ன, MCQ நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க. உதாரணமா நீங்க சும்மா இருங்களா, நான் சொல்றேன். 50 MCQல வந்து நீங்க உதாரணமா 49 எடுத்துட்டீங்க. 49 எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஏ ஏ எத்தனைன்னு சொன்னா 75. சரியான? ஏ எத்தனைன்னா 75. ஏ வந்து 75 ஹரிக்க போகுது. அப்ப நீங்க 49 எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏ எடுக்கிறதுக்கு நிச்சயமாங்கால உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் தேவைப்படும்? 26 தான் தேவைப்பட போகுது. நைட்டு தாங்க 26 தான் தேவைப்பட போகுது. நிச்சயம் நீங்க அங்கால 50க்கு எடுத்துனேன் 26 எடுத்தாலே உங்களுக்கு உட்காந்து. இப்ப நான் சொல்றேன், 49 எடுக்கிற ஒரு ஆளுக்கு, MCQல 49 எடுக்கிற ஒரு ஆளுக்கு நிச்சய பாடத்துல 26 மட்டும் அடுக்கேது இல்லை. அவர் MCQவே நல்லா யோசிச்சு வந்து 49 எடுக்காருன்னா நிச்சய பாடத்துல என்ன செய்வார்? ஒரு நல்ல ஒரு மார்க்ஸ் எடுப்பார் 40 இந்த நார்மலா வந்து செல்வாக 50 MCQல வந்து நீங்க 40க்கு மேல எடுத்தாலே ஏவரன்னு சொல்றேன். என்னன்னா அங்கால நீங்க 40 எடுத்துட்டீங்கன்னு சொன்னா 40 அங்கால உங்களுக்கு ஏறுக்குன்னா எவ்வளவு வேணும்? 35 வேணும். சரியானே? அப்ப 40 எடுக்கிற ஆள் வந்து 35 மார்க்ஸ் அங்கால எடுக்காம போவார் இருப்பார். சரியானே? இந்த மாதிரி போகுது. இந்த 50 MCQலையும் சரியானே இந்த முதலாவது அழகு இருக்குதானே, யூனிட் அண்ட் டைமென்ஷன், அதாவது அளவீட்டு கருவிகள் இருக்குதானே. இந்த அளவீட்டு கருவிகள்லையும் ஒரு ஒரே ஒரு MCQ வரலாம், வராமையும் போகலாம். சரியான? அது வந்து முதலாவது MCQ அறிவு. சரியான? முதலாவது MCQ அறிவு. எப்பயுமே ஒரு பேப்பர் இங்க ஏலவல் நம்மளோட ஏலவல் பேப்பர் எப்படி போகும்னு சொன்னா, பிசிக்ஸ் பேப்பர் முதலாவது வினா வந்து மிகவும் இலகுவான வினாவாக இருக்கும். இப்படியே போய் 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 பின்னுக்கு போக 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 அந்த வினாவின் கடினத்தன்மை வந்து என்ன செஞ்சுட்டு போகணும்னா கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. சரியான? கடினத்தன்மை வந்து கூட்டிட்டு போகும். 50வது வினா வந்து மிச்சம் கஷ்டமா இருக்கும். சரியான? அப்ப 50ல 40க்கு புறம் இருக்கிற எல்லா வினாக்களும் வந்து மிச்சம் ஒரு கடினமான வினாவா இருக்கு. நான் வந்து இப்படி சொல்றேன்னா என்னன்னா இவர் ஆரம்பத்திலே பின்ன கஷ்டம் சொல்றாரு. உண்மையாதான் சரியான? யார்கிட்ட கேட்டாலும் தான் சொல்லுவாங்க. சரியான? போ கடினம் வந்து கூட்டிட்டு போகும். சரியான? இப்ப வந்து ஏலவலங்கிறது ஒரு போட்டி பரீட்சை இல்ல. இப்ப ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு மெடிசன் எடுக்கணும் இந்த சொல்லி இருக்கல. அப்போ போட்டி பரீட்சைன்னு சொல்லக்குள்ள வினாவும் பேப்பர் வந்து இருக்கணும், ஸ்டாண்டர்டா இருக்கணும். சரியான? இந்த மாதிரி இருக்கு. இதுல 50 MCQலையும் இந்த முதலாவது யூனிட்ல வந்து ஒரே ஒரு MCQ வரலாம். சரியானே? வரும், பெரும்பாலும் வரும். சரியானே? இந்த பொறியியல் இருக்குதானே, இந்த மெக்கானிக்ஸ், இதுக்குள்ள ஒரு 10 MCQ வரும். குறைஞ்சது 10. சில டைம்ல மாறு 11ஆக இருக்கலாம், 12ஆக இருக்கலாம், சில டைம்ல 9ஆக இருக்கலாம். அப்ப உங்களுக்கு விளங்குது MCQவே 10 வரப்போகுதுன்னு சொன்னா அது அப்ப என்ன பெரிய ஒரு யூனிட்டாக இருந்திருக்க போகுது. தான் பெரிய ஒரு யூனிட்டாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சவுண்ட் அண்ட் லைட் எல்லாம் சேர்த்து ஒரு 7 இல்லாட்டி 8 MCQ வரலாம். 7 இல்லாட்டி 8. சரியானு? இந்த 4வது யூனிட் ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், இதுக்குள்ளேயும் ஒரு 8 ஒரு 9 கேள்விகள் வரக்கூடியதாக அறிய போகுது. இது வந்து நிச்சயம் சின்ன ஒரு யூனிட் தான். சரியான? ஈர்ப்பு புலம்ங்கிற ஒரு நிச்சயம் சின்ன ஒரு யூனிட். ஒரு MCQ இல்லாட்டி 2 MCQ வரும் அப்படின்ற மாதிரி இருக்க போகுது. இது நிலைமின் புலம். இது நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு யூனிட். அதோட வந்து இதுக்குள்ள வந்து கேள்விகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும். ஒரு உதாரணமா ஒரு 6 இல்லாட்டி 7, சில டைம்ல 5ஆக வந்து இருக்கு. சரியா? இந்த மாதிரி இப்போ காந்த புலத்துக்குள்ள ஒரு 3 இல்லாட்டி 4 கேள்விகள் வரும். இந்த ஓட்ட மின்னியல் இது நான் சொல்றேன், ஏற்கனவே சொன்னேன். இதுகள் மாதிரி இதுவும் வந்து என்னன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு யூனிட் அறிய போகுது. அப்போ பெரிய ஒரு யூனிட் அறிஞ்சதுல இதுக்குள்ள ஒரு 8 இல்லாட்டி 9 கேள்விகள் வரதுக்கு சாத்தியம். அது சில பேப்பர்கள்ல இதுல 12 ஆகும், இதுல 6 ஆகும். சரியான? அது வந்து பேப்பர் எடுக்கிற ஆளை பொறுத்து. ஆனா வந்து அதிகமான கேள்விகள் வார பாட்டு வந்ததுன்னு சொன்னா இந்த மெக்கானிக்ஸ், இந்த வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், அதே மாதிரி ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், இந்த ஓட்ட மின்னியல், இலத்திரனியல், இதுக்குள்ள ஒரு 3 இல்லாட்டி ஒரு 4 கேள்வி வார மாதிரி சாத்தியம். அதே மாதிரி இந்த சடத்தின் பொறியியல்கள், சரியான? சடத்தின் பொறியியல்கள் இதுக்குள்ளேயும் வந்து ஒரு 3 கேள்வி வாரும். அப்படி இல்லாட்டி ஒரு 4 ஆகும். சரியான? இதுக்குள்ள வந்து ஒரு 3 கேள்வி அப்படி வர மாதிரி. இப்ப நீங்க யோசிக்கலாம், அந்த எண்ணி பார்த்து கூட செல்லக்கூடாது. 50 விட கூட இருக்கு இல்லாட்டி 50 விட குறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதுக்குள்ள கொஞ்சம் கூடி இதுக்குள்ள கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு. சரியான? அது வந்து ஆனா மேக்சிமம் வந்து கேள்விகள் வர இந்த 4 ஒரு மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் ஆசிலேஷன், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், அதே மாதிரி என்ன கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த மாதிரி வர போகுது. இப்ப
இது 50 எம்சிக்யூ சொல்ற 50 மார்க்ஸா தனி எடுத்துட்டு போயிடுச்சு. இப்போ உங்களுக்கு விளங்கிருக்கும், நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு எங்க சொல்லி பண்ணுங்க. எம்சிக்யூவை வந்து நீங்க நல்லா செய்யணும். ஏன் இந்த எம்சிக்யூ வந்து ஏலெவல் பிசிக்ஸ்ல கஷ்டம்னா சரியானே, நம்மளோட ஏலெவல் பிசிக்ஸ்ல எம்சிக்யூ வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவா. ஏன் கஷ்டம்னு கேட்டா, நல்லா செய்யற ஒரு ஆளுக்கும் கஷ்டமா இருக்கு. ஏன்னு சொன்னா அவர் கஷ்டம்னு சொல்ல மாட்டார், எனக்கு வந்து டைம் காணான்னு சொல்லுவார். ஏன்னா இந்த பேப்பர் வந்து செய்யறதுக்கு மொத்தமா டைம் கார் எவ்வளவுன்னா 2 மணித்தியாலம் தான் தருவாங்க. 2 மணித்தியாலம் தான். அப்ப அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க 50 எம்சிக்யூ செய்யணும். நீங்க வந்து உங்க சீனியர்ஸ் மாட்ட கேட்டு பாத்தீங்கன்னு சொன்னா சொல்லுவா, சரியானே, நல்லா செய்யற ஆள் அப்படியும் வரலாறு நல்லா செய்யற ஆள், நல்லா டேம் எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ணி அப்படி நல்லா செய்யற ஒரு ஆள் கூட என்ன 50 எம்சிக்யூவையும் இந்த டைமுக்குள்ள செஞ்சு முடிக்காத கதையும் இருக்கு. சரியான 2 ஹவருக்குள்ள செஞ்சு முடிக்காத கதை. ஏன்னா அந்த எக்ஸாம் உள்ள கொஞ்சம் பதட்டம், அது வந்து எல்லாருக்கும் இருக்குமா இல்லையான்னு தெரியா, பதட்டம் இருக்கலாம் போலாம். ஏன்னா நான் சொன்னேன், ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் போக 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 அதுல ஹார்ட்னஸ் வந்து கடினத்தன்மை வந்து என்ன செஞ்சுட்டு போக போகுது, கூட்டிட்டு போக போகுது. கூட்டிட்டு போகக்குள்ள நீங்க கேள்வியையும் வாசிக்கணும், கேள்வியை வாசிச்சு விளங்கியும் எடுக்கணும், சரியான வேலையில போய் சரியான விடையையும் தீர்மானிக்கணும். விளையிட்டு தான். அப்ப எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு வந்து என்ன இருக்கணும்னா உங்களுக்கு 2 மணித்தியாலம். அப்ப 2 மணித்தியாலத்துக்குள்ள எல்லா கேள்வியும் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு நல்லா விளங்கிருக்கணும். இங்க எம்சிக்யூ பேப்பரை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணத்தான் இந்த ஷோர்ட் மெத்தட் எல்லாம் இருக்கு. சரியா, இந்த ஷோர்ட் மெத்தட்ங்கிறது சரியான ஷோர்ட் மெத்தட்ங்கிறதுனா இந்த கேள்வியில வந்து என்ன 5 விடை இருக்கும், 5 விடையில சரியான விடைக்கு மார்க் பண்ணுது. சரியானே, நீங்க உதாரணமா இப்ப 50வது கேள்வி வந்திருக்கீங்களே, சும்மா 50வது கேள்வி, 50வது கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியா, நீங்க 5வது விடைய மார்க் பண்றீங்க, 5வது விடைய மார்க் பண்றீங்க, சரியான மார்க் பண்ணிட்டீங்க. ஆனா உண்மையா சரியான உங்களுக்கு தெரியா, நீங்க சும்மா எழுமாற்றா வந்து எதிர்ச்சியா வந்து மார்க் பண்றீங்க. 5வது விட தான் உண்மையா சரியான விடன்னா நீங்க எப்படி செஞ்ச எம்சிக்யூ சொல்லி பார்க்க மாட்டாங்க. 5வது நீங்க மார்க் பண்ணிக்கீங்களா, சரியான விட வரப்போகுது. சரியா, அதுக்காக எல்லாத்துக்கும் சும்மா மார்க் பண்றதில்ல நான் சொல்றேன். ஏன்னா அப்ப உங்களுக்கு வந்து எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த சரியான விடைக்கு தான் போகுது. அதான் பேப்பர் எடுக்கிறாங்களோட நோக்கம். சரியான விடைக்கு போகணும். ஆனா எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்கள்ட்ட இருந்து நீங்க எப்படி சரியான விடைக்கு போனீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறல்ல. அதாவது நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு சொன்னா, உதாரணமா ஒரு கேள்வி ஒன்று வருது, அந்த கேள்வியே ப்ராப்பரா ஒரு மெத்தட் ஒன்று இப்படி 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 செஞ்சு போய் தான் கடைசி விடைக்கு போகணும். ஆனா என்ன நல்லா பிசிக்ஸ விளங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின ஒரு ஆளுக்கு அந்த கேள்வியை அப்படியெல்லாம் ப்ராப்பரா போகாம இருக்கிற 5 விடையில சரியான விடையை தீர்ந்தெடுக்கிறதுக்கு ஆற்றல் வளர்ந்துருங்க. சரியான வளரும். சரியான நீங்க வந்து ரைவண்ணாக்குல விளங்கு இப்பதான் ஸ்டார்ட்ல இருக்கீங்க. சரியான அப்ப உதாரணமா 50வது கேள்வியே நான் சொல்றேன். சரியான நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னா, நான் வந்து 2020 பேட்ச். ஆனா நான் 2019 A-level பேப்பர் ரிலீஸ் ஆகினதுக்கு பிறகு நான் பேப்பர் எடுத்து வச்சு செய்யறேன். செஞ்சதுல 2019 50வது கேள்வி என்றாலே ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கீங்க. சரியா, நீங்க உங்களோட பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஞாபகம் வந்திருக்கு அந்த கேள்வி. இந்த கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி இருந்திருக்க போகுது. இப்படி இருக்கு, சும்மா கேள்வி இப்படி இருக்க போகுது. இதுல வந்து ஒரு கோண வேகம் சொல்லி கணியம் ஒன்று நான் படிப்போம், அதை ஒமேகாவை கேட்டிருந்து. அப்ப இந்த கேள்வியை வந்து செய்யறதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வே என்று தியரியை வச்சு எப்படி என்ன நடக்குங்கிற பிசிக்ஸ் எல்லாம் விளங்கி எடுத்துட்டு ப்ராப்பரான ஒரு வே என்று செஞ்சு விடைய கண்ட ஒரு விட இருக்கு. நான் அந்த பேப்பர் எடுத்து ஃபர்ஸ்டா பார்க்கறதுல நான் 50வது கேள்வி செய்யறேன். செய்யறதுல நான் இந்த மாதிரி எல்லாம் செய்யல. தெரியாது நான் செஞ்சேன் அப்படின்னா, சும்மா சொல்றேன் எப்படி செஞ்சேன்னா, இந்த நிபந்தனை இந்த நிபந்தனைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்வி வந்திருந்தா என்ன விட பொருத்தமான விடையா இருக்குன்னு சொல்லி நான் மனசால தீர்மானிச்சுட்டேன். அப்ப இருக்கிற 5 விடையில நான் எடுத்த நிபந்தனையை அப்ளை பண்ணி பார்க்கணும். சும்மா அப்ளை பண்ணி பார்க்கறதுல எனக்கு ஒரே ஒரு விட மட்டும் தான் எஞ்சிரி. அப்ப நான் உதாரணமா இதுல விடை 1வது விடையோ 3வது விடை சரியா ஞாபகம் இல்லை, சரியான எத்தனையாவது விடை. அப்ப நான் 1வது விடையை மார்க் பண்ணி போட்டு இப்ப ஸ்கீமை வச்சு திருத்துறேன். 1வது விட சரியான விடையா இருக்கு. ஏன் நான் செஞ்சு பார்க்காம இறக்டாவை மார்க் பண்ணி சொன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் செஞ்ச மெதட் சரியா இருக்கு. ஏன் நான் இதே மாதிரி சரியான இந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த மாடல் பேப்பர்ல நான் நன்றிங்க எப்பண்டா 2014 கவர்மெண்ட் மாடல் பேப்பர் நினைக்கிறேன், 2014-15 கவர்மெண்ட் மாடல் பேப்பர்ல நன்றிங்க. இதுக்கு ரிலேட்டடான கேள்வி இதே மாதிரி கேள்வி இல்லை. அப்ப நான் அப்படி ஒரு கேள்வியை கண்ட இடத்துல நான்
அந்த கேள்வியை செஞ்சுட்டு அந்த கேள்வியை செஞ்சுட்டு நான் அந்த கேள்வியை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கறேன். இந்த கேள்வி இந்த பேப்பர்ல 2014 முதல் பேப்பர்ல வந்த கேள்வியை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்க. எப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கறேன்னா, இந்த கேள்வியை ஒரு ப்ரொஃபசர் எடுத்தா எப்படி வேற மாதிரியான அவரால் எடுக்க இயலும். நான் அனலைஸ் பண்ணி நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அப்ப நான் இப்படியான டைப் ஒரு கேள்வியை செஞ்சு நான் நல்லா முடிவு ஒன்று எடுத்து வச்சதாலே எனக்கு இப்படி ஒரு கேள்வி வரக்குள்ள நான் ஒரு நிபந்தனையை ஒன்று அப்ளை பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு அப்புறம் இன்ஷா அல்லா அந்த மெக்கானிக்ஸ்ல வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் படிக்கிறதுக்கு இப்படி ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல நான் செஞ்சு காட்டுவேன். அப்ப நான் சொல்றேன் இப்படி ஒரு நிபந்தனையை பாவிச்சு நான் விட எடுத்துட்டேன். சரி, அப்ப நான் அதுக்காக என்ன செய்யலைன்னா ப்ராப்பரான வகையில செஞ்சு வாங்கல. எக்ஸாம் ஆகி நான் வச்சு செஞ்சு வாங்கல. சரி, அந்த பேப்பர் ரிலீஸ் ஆகினதுக்கு பிறகு அப்ப என்ன செல்ல வாரேன்னா, அப்ப 50 எம்சிக்யூவையும் நீங்க ப்ராப்பரான வேயில எக்ஸாம் என்ன பாவிக்க என்ன பார்த்து போட்டு இப்படி எழுதுறல்ல. எம்சிக்யூங்கிறது அவருக்கு தேவை, நீங்க சரியான விடைக்கு போகணும். எப்படி போனீங்கன்னு இல்லை. சரியா, அதுக்காக நான் சொல்றேன் சும்மா மார்க் பண்ணான்னு சொல்றது இல்லை. சரியான நான் என்ன சொல்றேன்னா, வளமையா நாம செய்யற மெதட்ல தான் செய்யணும் இல்லை. சில கேள்விகள் அப்படித்தான் செஞ்சு ஆகணும்ன்றது இருக்கு. அது ஆனா எல்லா கேள்வியும் நீங்க அப்படித்தான் செஞ்சு ஆகணும்னு சொல்லி அவர் பேப்பர் செட் பண்றல. சரியான அப்படி செட் பண்ண மாட்டார். ஃபைனல் பேப்பர் எல்லா மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டர்டா இருக்கு. அதுக்காகத்தான் முதலாவது கேள்வியில இருந்து 50வது கேள்வி வரைக்கும் போக 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 தான் ஹார்ட்னஸ் ஒன்று கூடிட்டு வரும். எக்ஸப்ட் 2015 பேப்பர் அட்டெம்ட் செல்லுவாக எனக்கு தெரியா. 2015 பேப்பர் ஏ-லெவல் ஹிஸ்டரியிலேயே நடந்த ஃபைனல் பேப்பர்ல 2015 பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் செல்வா. உண்மையா கொஞ்சம் கஷ்டம் தான், தெரியாது இல்லைன்னு இல்லை, கஷ்டம் தான். அந்த வருஷம் நான் நினைக்கிறேன் 75 தானே இந்த வருஷம் 68 கொடுத்த நினைக்கிறேன். எம்சிக்யூ மட்டும் நான் கஷ்டமே தவிர ஸ்ட்ரக்சர் இல்லை. சரியான ஏன்னா அது நிச்சயம் கஷ்டம். ஏன்னா அவர் பேப்பர் செட் பண்ணியிருந்தார். முதலாவது கேள்வியில இருந்து என்ன 50வது கேள்வி வரைக்கும் நிச்சயம் கடினமான கேள்விகளை இடையில போட்டு நல்ல பேப்பர், நல்ல ஸ்டாண்டர்டான பேப்பர், வேற லெவல்ல இருக்கு பேப்பர். சரியான சொல்றேன். அப்ப எல்லா கேள்வியும் நீங்க ப்ராப்பரான வேலையில போக மாட்டாட்டா இல்லை. அப்ப நான் இப்ப சொன்னதாங்க, நான் ஒரு நிபந்தனையை பாவிச்சு சரியான விலைக்கு போகணும்னு சொல்லி அது எப்படி உங்களுக்கு தோணும் நீங்க யோசிக்கலாம். அது இவருக்கு தோணினது நமக்கு தோணுமா? எல்லாருக்கும் தோணும். எல்லாரும் மனுஷன் தானே. சரியானே அது எப்படி தோணும்னு சொன்னா சும்மா இருந்தா தோணாது. நாம அதுக்கு மிச்சம் என்ன கூடுதலான ஒரு எஃபர்ட் ஒன்று போட வேண்டி கிடைக்கும். மிச்சம் கூடுதலான எஃபர்ட் ஒன்று போட வேண்டி கிடைக்கும். இப்ப நான் எப்படி செஞ்சேன் சரியாங்க. நான் 2 தரம் வேலை எழுதினேன். இந்த 2 தரமும் ரிசல்ட்ஸ் ஏபிஎஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பி, பயோ எஸ். நான் ஏன் பயோலஜி இன்றைக்கு வரை எனக்கு தெரியா, பயோ எஸ். சரியான பெருமைக்கு இல்லை சொல்றேன். சரியாங்க நான் ஃபர்ஸ்ட் தரம் எம்சிக்யூ நான் ஏ-லெவல் எழுதியதுல 21 பேஜ்ல எழுதினேன். எழுதியதுல எனக்கு எத்தனை எம்சிக்யூ சரி 50க்கு 47. 2வது தரம் நான் செகண்ட் சைஸ் செஞ்சேன் 22 பேஜோட செய்யக்குள்ள எனக்கு எம்சிக்யூ 49. ஒரே ஒரு பிள்ளை எதிரான. எனக்கு 8வது கேள்வி இன்னும் அந்த கேள்வி ஞாபகம் இருக்கு. எல்லாம் பிளவு விட்டது எப்ப ஞாபகம் இருக்கிறேன். செஞ்சதை விட பிளவு விட்டதெல்லாம் எப்ப ஞாபகம் இருக்கு. அப்ப எனக்கு 49. நீங்க யோசிக்கலாம்ல, நான் இப்ப செய்யணும் டைம் காணாம பிரச்சனையெல்லாம் வார அப்படி கேஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி மொத்தமா ஒரு பேப்பர் செய்யறதுக்கு எவ்வளவு மனுஷாலம் தருவாங்க? 2 நான் இந்த 2 பேப்பரையும் 1 ஹவருக்குள்ள செஞ்சு முடிச்சுட்டேன். சரியான நீங்க 1 ஹவர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு நான் என்ன செய்யறது நடந்தது. நான் இதுக்குன்னு சொல்றேன் சொல்றேன். நீங்க இப்படி யோசிக்கலாம், இவர் சும்மா அடிச்சு விடுறாரு காதல் அப்படி இல்லை. என்ன உங்களுக்கு தெரியுமோ தெரியா பிசிக்ஸ் காமிச்சிங் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் கேள்வி பார்த்துட்டீங்க. அவள்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா செல்வா. சரியானு அவள்கிட்ட நான் படிச்சு அவள்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா செல்வா. அப்ப இந்த 47 49 எடுத்து 7 முன்னால நான் 1 ஹவருக்குள்ளாம் செஞ்சு முடிச்சேன். சரி, நான் செஞ்சு முடிச்சேன்னு சொன்னா என்னால ஏழுங்கன்னா உங்களால இல்ல ஏன்னு சொல்லிட்டேன் நான் என்ற கேள்வி. அப்ப நான் என்ன செஞ்சேன்னா சரியானு இப்ப உதாரணமா இந்த பொறியியல் எடுத்தா சரியான இந்த மெக்கானிக்ஸ் எடுத்தேன். இந்த மெக்கானிக்ஸ்ல இந்த மாதிரி ஒரு சரியான நேர்கோட்டு இயக்கம் சொல்லி சின்ன சின்ன அலைகள் நாம படிப்போம். சரியான இந்த மாதிரி நேர்கோட்டு இயக்கம் சொல்லி படிச்சுட்டு நேர்கோட்டு இயக்கத்தை படிச்சா தியரிய ஃபுல்லா படிச்சதுக்கு இப்போ நான் என்ன செய்யறது சொன்னா இந்த உங்களுக்கு ஜே.கே. சேர்லாம் தெரிஞ்சிருக்கு. ஜெயக்குமார் சேர்
அவரோட தியரி புத்தகத்தை இருக்குது. அதே மாதிரி கவசீதன் சேர்ற தியரி புத்தகங்கள் இருக்கு. சரியான ஒரு எடுத்து வச்சு நான் படிச்ச தியரியையும் அந்த புத்தகத்துல இருக்கிற தியரி, மற்ற ரெண்டு புத்தகத்துல இருக்கிற தியரியை இப்படி வச்சு கம்பேர் பண்றேன். இதுல இருக்கிற இதுல இருக்கிற எல்லா விஷயமும் அதுல இருக்கிற அவசியம் இல்லை, அதுல இருக்கிற எல்லா விஷயமும் இதுல இருக்கிற ஒரு அவசியமும் இல்லை. இன்னும் அப்படிதான் யார் எடுத்தாலும் ஒரு பால் படிப்பிக்கிற தியரியில இருக்கிற விஷயம் இன்னொரு புத்தகத்துல இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அப்படி கம்பேர் பண்ணி நான் படிக்க தியரியில இல்லாத விஷயங்களை எல்லாம் நான் அந்த புத்தகங்கள்ல இருந்து என்ன செய்யணும்னா எடுத்து இப்ப நான் எனக்கு தேவையான, இப்ப நாம என்னதான் ஒரு ஆள்கிட்ட சேர்த்த படிச்சாலும் இங்க குமரன் சேர்ட்டே போய் படிச்சாலும் நான் வந்து பெஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டா குமரன் சார் தான் சொல்லுவாங்க. அவர்கிட்ட நீங்க போய் படிச்சாலும் அவரு தார நோட்ஸை வந்து நீங்க எப்படி விளங்கி எடுக்கீங்கிறத பொறுத்து தான் உங்களால கேள்வி செய்ய இயலுமா. சரியான இப்ப நான் உங்க படிப்பிக்க நான் ஒரு நோட்ஸா இருந்தேன்னா அந்த நோட்ஸை நீங்க எப்படி விளங்கி எடுத்திருக்கீங்கிறதெல்லாம் உங்களோட கேள்வி செய்யற டெலண்ட் வரப்போகுது. சரியான அப்ப நான் வந்து கம்பேர் பண்ணி எடுத்த விஷயத்தை எல்லாத்தையும் என்ன செய்யறேன்னு சொன்னா எனக்கு நான் எப்படி விளங்கினேன், நான் எப்படி விளங்கினேன்னு சொல்லி எனக்கு ஏத்த மாதிரி நான் எழுதுறேன். அது நான் எனக்கு ஏத்த மாதிரி தான் எழுத போறேன். இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கின்ற அவசியம் இல்லை. அப்ப நான் எனக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சிரிங்களா சரியா இப்படித்தான் ஒரு போட் ஒன்று செலவடைச்சிட்டு நான் விளங்கின விஷயத்தை, நான் இந்த நேர்கோட்டு இயக்கத்துல நான் என்ன விளங்கினேன் என்கிற விஷயத்தை நான் இந்த போட்ல சும்மா இப்படி ஒயிட் போர்டு வந்து அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா முன்னுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டேன், நான் மட்டும் முன்னுக்கா இப்படி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னு சொன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்த உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு தெளிவாக விளங்கப்படுத்த இயலும். எதையும் பார்க்காமன்னு சொன்னா நீங்க அந்த விஷயத்துல தெளிவான ஒரு ஆளா இருக்கு. இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நிறையான இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இந்த நேர்கோட்டு இயக்கம் இருக்குதானே, இந்த நேர்கோட்டு இயக்கத்துல வந்து 79ல இருந்து நான் 2021 எழுதினேன். 2021க்கு முதல் 2020 வரைக்கும் வந்து எல்லா எம்சிக்யூவையும் அந்த என்ன செய்யறேன் சரி எல்லா எம்சிக்யூவும் சரி இப்ப நான் செய்யறதுல ஒரு உதாரணமா நேர்கோட்டு இயக்கத்துல நான் நினைக்கிறேன் இவ்வளவுக்குள்ளையும் ஒரு 65 எம்சிக்யூ இருக்கு நினைக்கிறேன். சரியான இப்படி செய்யறதுல எல்லா கேள்வியும் என்னால செய்ய இயலுமான்னு கேட்டா இல்லை. சில கேள்விகளுக்கு எனக்கு ஐடியா படாது. சில கேள்விகள் வந்து செஞ்சிருப்பேன். அப்ப உதாரணமா ஒரு 60 கேள்வி ஒரு 10 டவுட் வருதுன்னா என்ன செய்யறேன்னா திரும்ப அந்த 10 டவுட்டையும் நான் செய்யறேன். இப்படி இவ்வளவு திரும்ப 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 செய்யக்கல இல்லையான திரும்ப 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 செய்யக்கல எனக்கு ஒரு விஷயம் ஒன்று பிடிபடுது. அப்ப நான் அதை வச்சு அந்த கேள்வியை செய்யறேன். அப்ப எப்பயும் நான் சொன்னேன்ல பிளவுட்டு செய்யறது என்றைக்குமே வந்து ஞாபகம் இருக்கிறது. நான் 49 செய்யறது நான் இன்றைக்கு வரைக்கும் நான் பிளவுட்டது என்னால மறக்கல. 8வது கேள்வி அந்த எரிய இயக்கம் ஒன்று அது வந்து மறக்கலாம் இருக்கு. ஏன்னா எப்பயும் பிளவுட்டு நாம ஒரு விஷயத்தை திருத்தத்துல அது வந்து நம்மளால மறக்காம இருக்கு. சரியான இப்படித்தான் இப்படித்தான் செய்யறேன். செஞ்சு முடிக்கிறேன். நான் இப்படி இந்த கேள்விகள் செய்யக்குள்ள ஏனோ ஒரு தானம் ஒன்று சொல்லி செய்யறல. ஏனோ தானம் ஒன்று சொன்னா இப்ப இந்த கேள்வியை பார்க்கணும், இந்த கேள்வியை வாசித்தோன்னு எனக்கு விளங்குது. சும்மா சொல்றேனே எஸ்எம்எல் யூடியை பாவிச்சா விட வரும் சொல்லி விளங்குது. அப்ப நான் எஸ்எம்எல் யூடியை பாவிச்சா விட வரும் சொல்லி விளங்கினாலும் நான் எப்படி செய்யறேன்னா ஏன் நான் எஸ்எம்எல் யூடியை பாவிக்கணும், இதான் இந்த கேள்வி. அப்ப ஏன் நான் எஸ்எம்எல் யூடியை பாவிக்கணும்னு சொல்லி விளங்கி எடுத்து கேள்வியில இருந்து விளங்க ஏன் நான் எஸ்எம்எல் யூடியை பாவிக்கணும், எஸ்எம்எல் யூடி பாவிக்காம வேற என்னையும் பாவிச்சா என்ன பிரச்சனை வரும். இப்படி ஒவ்வொரு கேள்வியை அனலைஸ் பண்ணி 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 படிச்சா உங்களுக்கு தானா எல்லாம் விளங்குது. இப்ப வேறொரு வித்தியாசமான கேள்வி வரும். வேறொரு வித்தியாசமான கேள்வி வரக்குள்ள உங்களுக்கு விளங்கும் ப்ராப்பரான இந்த வெயிலாம் போகணும் விட வரும் தண்ணி. சரி அந்த ப்ராப்பரா ஒரு வெயில போனா விட வரும் தண்ணி விளங்கும். உங்களுக்கு தானா தோணும். அப்படி போகாம இந்த மாதிரி செஞ்சா குயிக்கா விட எடுக்கலாம், ஷார்ட் மெத்தட்ல விட எடுக்கலாம். அப்ப நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு மட்டும் அவ்வளவு இப்படித்தான் நான் படிச்சேன். சரியான இப்படி இதுக்குள்ள நேர்கோட்டிய இப்படி ஒவ்வொரு 11 யூனிட்டுக்கு இப்படிதான் நான் படிச்சுட்டு இப்ப நான் வந்து இதெல்லாமே செஞ்ச கேள்வியில நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். 79ல 20 நான் எழுதுறதுக்கு முதல் இருக்கிற வரைக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன்னா 2000 ஆண்டுல இருந்து 2020 வரைக்கும் எம்சிக்யூ எடுக்கிறேன். சரியானே ஒவ்வொரு இயர்ல 2000 எம்சிக்யூ, 2001 எம்சிக்யூ, 2002 எம்சிக்யூ இப்படி எடுக்கிறேன். எடுத்து 2010 வரைக்கும் எத்தனை கேள்வி இருக்குன்னு சொன்னா முதல் 60 கேள்வி இருக்கு. 2010க்கு அப்புறம் 11ல இருந்தா 50 கேள்வி இருக்கு. சரியாங்க 2000ல இருந்து 2010 வரைக்கும் 60 கேள்வி இருக்கும். ஆனா அப்பயும் அந்த டைம் வந்தா 2 மணி நேரம் தான். சரியாங்க 60 கேள்விங்கிறதுக்காக டைம் கூடி இல்லை, 2 மணி நேரம் தான்.
இப்ப இந்த கேள்விகள் நான் ஒவ்வொரு யூனிட் வைஸா செஞ்சு பழகின கேள்வி. அப்ப நான் 2 மணித்தியாலம் தான் உண்மையான டைம் சொன்னா, அந்த 2 மணித்தியாலத்துக்குள்ள நான் செய்ய போறேன். நான் வந்து என்ன செய்யறேன்னா, எனக்கு நான் டைமை செட் பண்ணிக்கிறேன், 1 hour செட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் 1 hourக்குள்ள 60 கேள்வியை செஞ்சு முடியும். இப்படி நான் செஞ்சு முடிக்கிறேன் அந்த கேட்டா, ஓ சில டைம்ல கொஞ்சம் 1 hour கூட போகும், சில டைம்ல 1 hour குறைய வரும், சில டைம்ல 1 hourக்குள்ளே செஞ்சு முடிப்பேன். இப்படி பழகி பழகி பழகிட்டான். அந்த பழக்கம் தான் எங்க வந்துச்சுன்னு சொன்னா, எனக்கு ஃபைனல் இயருக்கு சரியா வந்து ஃபைனல் இயர்னா ஃபைனல் பேப்பர் செய்யக்கலையும் இது வந்துச்சு. இப்படி எல்லா பாஸ் பேப்பரை முடிச்சுட்டு அதுக்கு ஒரு முதல் பேப்பர் சரியா. நான் இப்படி யூனிட் வைஸா செஞ்சேன்னு சொன்னா தானே, யூனிட் வைஸா பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சில்லை, ஜேகே சேர புத்தகம் செஞ்சிருப்பேன். மெக்கானிக்ஸுக்கு 1001 கேள்வி இருக்கு, சவுண்டுக்கு வந்து இந்த வேவ்ஸ் அண்ட் ஒசிலேஷன் 919, இது மூணும் சேர்த்த மாதிரி 800 கணக்காலையோ 700 கணக்கால கேள்வி இருக்கு. இந்த ஓட்ட மின்னியல் எலக்ட்ரானியல் பெரிய கேள்விகள் இப்படி எல்லாத்துக்கும் ஜேகே சேர புத்தகம் செஞ்சிருக்கேன். அப்ப நான் இவ்வளவு கேள்விகள் 50 எம்சிக்யூ செய்யறதுக்காக, ஃபைனல்ல ஒரு 50 எம்சிக்யூ செய்யறதுக்காக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8000 9000 கேள்விகள் செஞ்சிருக்கேன். ஆனா அதால இருந்து ஒரு உண்மைதான் எனக்கு அது தெரிஞ்ச யார்ட்டையும் கேட்டீங்கன்னா சொல்லுவா. இப்ப இவ்வளவு கேள்விகளையும் செஞ்சுட்டு நான் விளங்கி எடுத்துட்டு போனா, அப்ப என்னால 50 எம்சிக்யூ செய்ய இயலுமா இல்லையா? செய்ய இயலும் டைமுக்குள்ள. அதுவும் டைமுக்கு தேவையில்ல, 1 hourக்குள்ள செஞ்சு முடிக்க இயலும் சரியா. அப்ப நீங்க எப்படின்னா, விளங்கி எடுத்து நீங்க கேள்விகளை வந்து என்ன உங்களோட டைமை வந்து குறைச்சி வச்சு செஞ்சு வளரும். அதாவது சும்மா நீங்க 2 hourன்னா ஒரு ஃபெஸ்ட் ஸ்டார்ட்ல 1 மணித்தியாலம் 50 நிமிஷம் செய்யுது வைக்கிறேன். அப்ப எடுத்த உடனே 1 hourக்கு இல்லை, ஏன் நான் 1 hourக்கு செட் பண்ணிருந்தேன்னா ஏற்கனவே செஞ்ச கேள்வி எழுந்துறதுக்காக சரியாங்க. அப்ப அப்படி நீங்க வந்து டைமோட நீங்க சேலஞ்ச் பண்ண 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 உங்களோட ஸ்பீடு உங்களை அறியாம தானா கூடும். அப்ப நீங்க கேட்கலாம், அவர் என்ன ஃபெஸ்ட் கிளாஸ்ல படிப்பிக்காம இதெல்லாம் சொல்றேன், சும்மா எடுத்த உடனே ஏதோ அளவீடு நிறைய போட்டு போடுங்க தலைப்பு போட்டு படிப்பிக்கிறது நல்ல மின்னே. இதுக்குள்ள இருக்கிற கஷ்டம் என்ன, இது நஷ்டம் என்னங்கிறது செல்ல வேண்டியது கடமை விவசாயம் கிடையாது. இப்படி இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களால் 50 எம்சிக்கு சுவரா 50க்கு 50 எடுக்க கேளு சரியா. 50க்கு 50 எடுத்து ஆக்கள் இருக்கு, இல்லைன்னு இல்லை சரியானு. அதே மாதிரி சரியான இது எம்சிக்குவை பார்த்து சரியான அழியன் சரியான இதை இப்படி இருக்கீங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு அந்த அடுத்த 50 மார்க்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கு சரியான. 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்கு. அப்போ 4 ஸ்ட்ரக்சர் கேள்வி. இந்த முதலாவது ஸ்ட்ரக்சர் வந்து இந்த 4 ஸ்ட்ரக்சருக்கும் வந்து 1 hour டைம் சரியான. ஒரு கேள்விக்கு வந்து 15 நிமிஷம் தருவாங்க. சரியான முதலாவது ஸ்ட்ரக்சர் வந்து பெரும்பாலும் இந்த அளவீட்டு கருவிகள், இந்த அளவீடுங்கன்னா அந்த அளவீட்டு கருவிகளுக்குள்ள வரும் சரியா. 4 அளவீட்டு கருவிகள் இருக்கு, வேணியர் எடுக்குமானி, நுண்மானி, கோலமானி, நகரும் நுண்ணு காட்டி, அதுக்குள்ள வரலாம். அப்படி இல்லையா இந்த மெக்கானிக்ஸ் வந்து சில பிராக்டிக்கல் இருக்கு சரியான, சில பிராக்டிக்கல் இருக்கு அதுக்குள்ள வரலாம். அப்படி இல்லாட்டி சில ஜென்ரலான கேள்விகள் வந்து போட்ட மாதிரி வரலாம். உதாரணமாக அடர்த்தி, உங்களுக்கு தெரியும் அடர்த்தி, அடர்த்தினான எங்களுக்கான இப்ப அடர்த்தி சுமீரே நாம படிச்ச தியரியோட கொஞ்சம் ஜென்ரலா யோசிச்சு செய்யற மாதிரி கேள்விகள் வரலாம். உதாரணமா 2012 நினைக்கிறேன் ஸ்ட்ரக்சர் ஒன்று வந்திருக்கீங்க அப்படி அந்த மாதிரி. 2வது கேள்வி அது எப்பயுமே பிக்ஸ்டாவே இருக்கு. பிக்ஸ்டான்னு சொன்னா A-level ஸ்டார்ட்ல இருந்து 1979 இருந்து லாஸ்ட் இயர் 2025 வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 2வது கேள்வி எப்பயுமே வந்து இந்த ஹீட் அண்ட் தேர்மோடைனமிக்ஸுக்குள்ளதான் வரும். ஹீட் அண்ட் தேர்மோடைனமிக்ஸுக்குள்ளதான் வரும். இதுக்குள்ள சில பிராக்டிக்கல் இருக்கு, நாம படிப்போம் சரியான. சில பிராக்டிக்கல் இருக்கு, அதுகளை படிப்போம், அதுக்குள்ள இருந்து வரும். அதுல ஏதாவது ஒரு பிராக்டிக்கல் வரலாம். நம்ம கலவையின் தன்மறை வெப்பம் துணிகிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஈரப்பதன் ரிலேட்டடா வரலாம். அதுல இருந்து ஒரு பிராக்டிக்கலை நீக்கிட்டா இப்ப நியூ சிலபஸுக்கு சேலிங் முறையில வந்து இப்போ கடத்த இருப்பீங்க, அது தேவையில்லை சரியான. எப்பயுமே வந்து இது வந்து என்ன யூனிட் 1க்குள்ள இருந்து வரலாம், யூனிட் 2க்குள்ள இருந்து வரலாம், இல்லாட்டி கொமனா இருக்கலாம். ஆனா 2வது ஸ்ட்ரக்சர் எப்பயுமே வந்து இந்த யூனிட் 4ல இருந்து வரும் சரியான. யூனிட் 4ல இருந்து வரும். அதுல இருந்து மாட்டு கருத்து இங்க இருந்து வரும் கேட்டா யூனிட் 4ல இருந்து வரும். இந்த 3வது ஸ்ட்ரக்சர் சரியான. இந்த 3வது ஸ்ட்ரக்சர் கேள்வி எப்படி வரும்னா, இந்த வேவ்ஸ் அண்ட் ஒசிலேஷன் தெரிஞ்சுட்டானே, இதுக்குள்ள சவுண்டு மாரி லைட்டு மாரி நல்லா 2 பாடம் படிக்கணும். சவுண்டை படிக்கணும், லைட்டையும் படிக்கணும். இந்த 3வது ஸ்ட்ரக்சர் இந்த சவுண்டுக்குள்ளேயும் வரலாம், இல்ல லைட்டுக்குள்ளேயும் வரலாம் சரியான. சவுண்டுல வந்தா
லைட்ல வராது. லைட்ல வந்தா சவுண்ட்ல வராது. இப்ப ஒரு இயர் சவுண்ட்ல வந்தா அடுத்த இயர் லைட்ல வரும். அடுத்த இயர் லைட்ல வந்தா ஒரு இயர் லைட்ல வந்தா அடுத்த சவுண்ட்ல வரும். ஆனா அது பிக்ஸ் கேட்டா இல்லை. சாரி. ஓகே. சவுண்ட்ல வந்தா ஒரு வருஷம், அடுத்த வருஷம் சவுண்ட்லயே வரலாம். அது வந்து பிக்ஸ்ட் இல்லை, சரியான அது வந்து மாறலாம். நாலாவது எலக்ட்ரிசிட்டி. சரியான எலக்ட்ரிசிட்டியோட இதுக்குள்ளேயும் சில பிராக்டிக்கல் திங்கிங், சில பரிசோதனைகள் இருக்கு சரியான, அதுகளுக்குள்ள வரலாம். 2019 இருந்து 2019 எலக்ட்ரிசிட்டியோட 2019 இருந்து எலக்ட்ரிசிட்டியோட இந்த எலக்ட்ரானிக் சேர்க்க பார்க்க சரியான ஸ்ட்ரக்சருக்குள்ள எலக்ட்ரானிக் சேர்க்க பார்க்க. அதுக்கு முதல் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி மட்டும் நான் வந்துட்டு இருந்தேன். 2018 இருந்து எலக்ட்ரிசிட்டியோட எலக்ட்ரானிக்ஸையும் சேர்த்து வருது. சின்னொரு பாட்டு எலக்ட்ரிசிட்டியில அந்த ஸ்ட்ரக்சர்ல கடைசி பாட்டுகள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் தவறு. பேசிக்கான கேள்வியா தான் இருக்கு சரியான. இந்த மாதிரி இருக்க போகுது சரியான. நான் சொன்னேன் பாருங்க, இந்த மெக்கானிக்ஸ், இந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், இந்த என்ன கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் வந்து பெரிய அளவு இந்த சொன்னேன். ஏன் எம்சிக்யூவும் கொள்ள வருது, கணக்க வருது, ஸ்ட்ரக்சரும் என்ன வருது கணக்க வருது சரியானு. இவ்வளவு ஸ்ட்ரக்சருக்கு எத்தனை மார்க்ஸ் கேட்டா 20 மார்க்ஸ் சரியானு. பாருங்க, இங்க 1 ஹவர்ல ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து 15 நிமிஷம். இப்ப இதுக்கு 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 இதுக்கெல்லாம் எழுதி அவ்வளவு ஒரு 1 ஹவருக்கு நீங்க ஸ்ட்ரக்சர்ல வந்து பாத்தீங்க என்னன்னா நிறைய கேள்விகள் உடைச்சு 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 இருக்க போகுது. அப்ப இந்த கேள்வி எல்லாம் வந்து இப்படி எழுதி அவ்வளவுலாம் எழுதினாலும் உங்களுக்கு வாரம் எவ்வளவுன்னா 20 மார்க்ஸ் தான் வரும். ஆனா எம்சிக்கு அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் 20 மார்க் எம்சிக்கு நீங்க சரியா மார்க் பண்ணினாலே வந்து உங்களுக்கு எவ்வளவு வரும்? 20 மார்க்ஸ் வந்து. அப்ப விலங்கு நான் என்ன சொல்ல வரங்கள் விலங்கி இருக்கும். எம்சிக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு இதெல்லாம் பண்ணாம இருக்கிறதுல சொல்றேன். முதல் 2019 முதல் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து 15 மார்க்ஸ் தான் கொடுத்துருங்க சரியான. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 வரும். அப்ப அது வந்து பார்த்து பிரிக்கிறேன் சரியான, மொத்தமா கூட்டி போட்டு பிரிக்கிறேன் சரியான. அப்ப 15 என்னன்னா அப்ப 60 வந்துருமே என்று சொல்லி யோசிக்கப்பட கூட்டி பிரிக்கிறேன் சரியான. சரியான. இப்போ வந்து கொஞ்சம் கூட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வந்து 20 மார்க்ஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் சரியான. ஏன்னு சொன்னா அதுல வந்து கேள்விகளை வந்து சின்ன 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 பாட்டாக வந்து உடைக்க ஆரம்பிக்கிட்டாங்க சரியாங்க. முதல் வந்து ஒரே லைன்ல விட கேட்கிற மாதிரி இருந்தா அப்புறம் வந்து இப்ப என்ன செஞ்சாங்கன்னா உடைச்சி எழுதுறதுக்கு மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரியாங்க. அப்ப 1 ஹவர் காணுமான்றா காணும். என்னன்னா கேள்விகளை வந்து சின்ன சின்ன உடைக்கிறதால துண்டு துண்டு துண்டா கேட்கறதால மார்க்ஸை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு அவ்வளவுதான் வித்தியாசங்க வந்து. இப்ப இது ஸ்ட்ரக்சர் பார்ட் சரியாங்க. இப்ப எஸ்ஏ பார்ட் சரியானே அழிஞ்சன். எஸ்ஏ பார்ட் சரியானே. இந்த எஸ்ஏ எப்படி இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த எஸ்ஏக்கு மொத்தமாக வந்து அதாவது கட்டுரை பகுதி வினாக்கள் சரியானே. இந்த எஸ்ஏக்கு வந்து மொத்தமா வந்து எத்தனை மார்க்ஸ் கேட்டா 30 மார்க்ஸ் சரியானே. 30 மார்க்ஸ். இந்த எஸ்ஏ செய்யறதுக்கு மொத்தமாக தார டைம் வந்து 2 ஹவர் சரியானே. நீங்க 8 எஸ்ஏ இருக்கும், 8 எஸ்ஏ இருக்க போகுது இந்த மாதிரி சரியானே. இப்படி 8 எஸ்ஏ இருக்கிறதுல நீங்க 4 எஸ்ஏ தான் செய்யணும் சரியானே. அப்ப ஒரு எஸ்ஏக்கு எவ்வளவு? அரை மணி தியாலம் சரியான 30 நிமிஷம் டைம். எப்பயுமே வந்து இந்த முதலாவது எஸ்ஏ வந்து எதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா இந்த மெக்கானிக்ஸ் பகுதியா அறிய போகுது சரியா. முதலாவது எஸ்ஏ வந்து எப்பயுமே இந்த மெக்கானிக்ஸா அறியும், அதாவது பொறியியலாக இருக்க போகுது. இப்ப இந்த 2வது எஸ்ஏ வந்து சரியான 2வது எஸ்ஏ வந்து எதுல இருக்குன்னு சொன்னா இந்த வேவ்ஸ் அண்ட் ஒசிலேஷன் பகுதிக்குள்ள அறிக்க போகுது. அது சவுண்டாகவும் இருக்கலாம், லைட்டாகவும் இருக்கலாம் சரியாங்க. அது பேப்பர் வாரத்தை பொறுத்து சில டைம்ல கெஸ் பண்ணலாம் சரியா. இந்த வருஷம் லைட்டு தான் வரும், இல்லாட்டி இந்த வருஷம் சவுண்டு தான் வரும். ஆனா கெஸ்ஸிங் எல்லாம் சரியா அமையுமான்னு கேட்டா இல்லை சரியானு. 3வது வந்து என்ன இந்த புலங்கள், அதாவது ஃபீல்டுக்குள்ள வர போகுது சரியா. இந்த புலங்கள் ரிலேட்டடா வர போகுது. அதுல ஃபீல்டுல ஈர்ப்பு புலம் வரலாம், இல்லாட்டி மின்புலம் வரலாம், அதாவது நிலை மின்புலம், இல்லாட்டி காந்த புலம் வரலாம் சரியான. சில டைம்ல வந்து இந்த ஈர்ப்பு புலத்தையும் நிலை மின் புலத்தையும் சேர்த்த மாதிரியும் வரலாம் சரியா.
லாஸ்ட் இயரா அப்படிதான் வந்து நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை. சரி, லாஸ்ட் இயர் நான் என்ன சொன்னேன் தானே, இருப்பு புலம் வரலாம், இல்லாட்டி நிலை மின் புலம் வரலாம், இல்லாட்டி காந்த புலம் வரலாம், ஏதாவது ஒரு ஃபீல்டு வரும். சரியானே. நாலாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், எங்க தடத்தின் பொறியியல் புகழ், இதுக்குள்ள வரப்போகுது. சரியானே. நாலாவது இந்த மாதிரி இங்க போகுது. இதுல இப்படி எழுதுறேன். சரியானே. இந்த மாதிரி எழுதுறேன். ஏன் இந்த மாதிரி எழுதுறேன்னா, சரியானே, இந்த அஞ்சாவது இதுதானே, இந்த ஆறாவது இதை வந்து ரெண்டா பிரிக்கிறேன். ஏ பார்ட், பி பார்ட் பிரிக்கிறேன். அதே மாதிரி இந்த ஆறாவது ஏ பார்ட், பி பார்ட்களை பிரிக்கும். சரியா. இந்த அஞ்சாவதுல ஏ பார்ட் என்னையாக இருக்குன்னு சொன்னா, எப்போதும் என்னையாக இருக்குன்னு சொன்னா, இந்த ஓட்ட மின்னியலாக இருக்க போகுது. அதாவது என்னையாக இருக்குன்னு சொன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. சரியான கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இந்த பி பார்ட் என்னையாக இருக்குன்னு சொல்லி கேட்டா எலக்ட்ரானிக்ஸ் அறிக்க போகுது. அதாவது இலத்திரனியம். சரியான எலக்ட்ரானிக்ஸ். இதுல ஒரு விஷயம் இருக்கு, நான் சொல்றேன். சரியானே. அதே மாதிரி இந்த ஆறாவதுல ஏ பார்ட், பி பார்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா, ஏ பார்ட் வந்து இதாக இருக்குன்னு சொன்னா இந்த ஹீட் அண்ட் தேர்மோடைனமிக்ஸ் அறியும். அது எப்பயுமே அதான் அறிக்க போகுது. சரியான ஹீட் அண்ட் தேர்மோடைனமிக்ஸ். ஆனா ஒவ்வொரு வருஷமும் கேள்விகள் வந்து மாறும். இதுக்குள்ள இருக்கிற இதுல வந்து ஒவ்வொரு இதுக்குள்ள ஒரு வருஷம் ஈரப்பதனை பத்தி வரலாம், அடுத்த வெப்ப இயற்கைகளை பத்தி வரலாம், எதை பத்தியோ. ஆனா என்ன ஹீட் அண்ட் தேர்மோடைனமிக்ஸ் அதை அறிக்க போகுது. சரியான ஹீட் அண்ட் தேர்மோடைனமிக்ஸ். இந்த பி பார்ட் என்ன அறிக்குன்னு சொல்லி கேட்டா இந்த கடைசி யூனிட் அறிக்க போகுது. சடங்கும் கருத்து. சரியான மெட்டர் அண்ட் ரேடியேஷன். இந்த 8 எஸ்ஐக்குள்ள 8 இருக்குதானே, 2 4 6 8, இந்த 8 எஸ்ஐக்குள்ள நீங்க 4 எஸ்ஐ தான் செய்யணும். உங்களுக்கு ஒரு வேலை இந்த இந்த எஸ்ஐயும் வந்து தனியா நடக்காது, சேர்த்து தான் நடக்கும். மொத்தமா 3 ஒரு டைம் தருவாங்க, ஒரே பெரிய பேப்பரை தருவாங்க. சரியாங்க. அந்த 3 அவரோட இப்ப வந்து ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்கா. இந்த 10 நிமிஷம் என்னத்துக்குன்னு சொன்னா நீங்க இதுக்குள்ள சரியான கேள்விகளை வந்து சூஸ் பண்ணுங்க. சரியாங்க, சரியான கேள்விகளை வந்து சூஸ் பண்ணுங்க. நான் என்றைக்கும் நீங்க மெக்கானிக்ஸ் கட்டாயம் செய்யற அளவுக்கு போங்க. சரி, லைட்டோ சவுண்டோ ஏதாவது ஒன்று வந்தா நீங்க கட்டாயம் செய்யறதுக்கு போங்க. இல்லாட்டி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை போய் கட்டாயம் செய்யுங்க. அப்படி நான் என்றைக்குமே செல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னா நீங்க எல்லாத்துலயும் பரிச்சயம் அறியணும், எல்லாத்துலயும் தேர்தலுக்கு அறியணும், எல்லா யூனிட்லயும். சரியாங்க. ஏன்னா ஒரு வருஷம் ஒவ்வொரு வருஷமும் கேள்விகள் வந்து மாறது மாறு. உதாரணமா ஒரு வருஷம் மெக்கானிக்ஸ்ல வந்த கேள்வி வந்து லேசான கேள்வியா அறியும். இன்னொரு வருஷம் வந்து மெக்கானிக்ஸ்ல வந்து மிச்சம் கஷ்டமான ஒரு கேள்வியா தெரிய போகுது. அப்ப நீங்க மெக்கானிக்ஸ் தான் செய்வீங்க என்று முடிவெடுத்துட்டு போனீங்கன்னா முடிவெடுத்துட்டு போயிட்டீங்க. ஆனா நீங்க போன வருஷம் உங்களால மெக்கானிக்ஸ் வந்து மிச்சம் கஷ்டமான இந்த எல்லா கேள்வியும் விட மெக்கானிக்ஸ் தான் கஷ்டமா இருக்குங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்ய, நீ நாமளே நமக்கு வந்து இது வச்சுக்கிறாப்புல. அப்ப என்ன செய்யணும்னா முதலாவது எஸ்ஏ செய்யறதுக்கு நீங்க எல்லாத்துலயும் நல்ல தரவா இருக்கணும். தரவா இருந்தா தரவா நல்லா பேரிய விலகி பாஸ்ட் பேப்பர்ல இருக்கிற எஸ்ஏகளை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினாலே தான் குறைஞ்சது 2000 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கிறேன். 26 வருஷம் 2000 எத்தனை 2025 மொத்தமா 26 வரும். ஏன் 2000 சேர்த்து எனக்குல 26 எஸ்ஏ பேப்பர்களை செஞ்சாலேயே நீங்க உங்களுக்கு எஸ்ஏ செய்யறதுக்கான என்ன டேலண்ட் வந்து வந்துருக்கு. அப்ப நீங்க மெக்கானிக்ஸ் தான் செய்ய சொல்லி முடிவெடுத்துட்டு போகக்கூடாது. அப்ப நீங்க அங்க போய் இப்படி தந்தா சரியான. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த நீங்க 4 கேள்வியும் செய்யலாம், செய்யாம விடலாம், அது பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க அஞ்சாவதுல ஏ பார்ட் பி பார்ட் த்ரீ தானே, அதே மாதிரி ஆறாவதுல ஏ பார்ட் பி பார்ட் த்ரீ அப்படி இருக்கக்குள்ள உங்களுக்கு இந்த கேள்வி நல்லா செய்ய இயலுமாக இருக்கு, இந்த கேள்வி நல்லா செய்ய இயலுமாக இருக்கு, எலக்ட்ரிசிட்டியும் செய்ய இயலுமா, இதையும் செஞ்சு இதையும் செய்ய இயலாம். என்ன சொல்லுங்களா, ஒன்று எலக்ட்ரிசிட்டி செஞ்சா எலக்ட்ரானிக்ஸ் செய்ய இயலாம், எலக்ட்ரிசிட்டியும் செஞ்சு எலக்ட்ரானிக்ஸையும் செஞ்சு ஓட்டு இதுல 2 எஸ்சி செஞ்சு ஓட்டு மொத்தமா நீங்க 4 எஸ்சி செஞ்சு சொன்னா இல்லை. மொத்தமா நீங்க எத்தனை எஸ்சி செஞ்சு அந்த கணக்குல எடுக்கணும்னா 3 எஸ்சி நான் செஞ்ச கணக்குல எடுக்கணும். எலக்ட்ரானிக் செஞ்சா எலக்ட்ரிசிட்டி செய்யலாம். அதே கதை தான் இங்கே.
ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸை வந்து செஞ்சா மெட்டல் ரேடியேஷன் செய்யலாம். இல்ல நீங்க மெட்டல் ரேடியேஷன் செய்ய போறீங்கன்னா ஹீட் அண்ட் இதெல்லாம் பேசிக்கான விஷயத்த படிச்சுக்கணுமே. நாம ஏன் படிக்கிறேன்? எக்ஸாமுக்கு வந்தா படிக்கிறேன். என்ன ஃபைனல் இயர் ஃபைனல் எக்ஸாம்ல நல்லா ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு என்ன ஏ பிளஸ் அப்படி எடுக்கணும். சரியா? அப்படி எடுக்கணும். சரியான எப்படின்னா நல்லா செய்யற ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். அது சொல்லல. அவர் எப்படி செஞ்சிருக்காருன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் செஞ்சு எலக்ட்ரானிக்ஸ் செஞ்சு இதுல 2 விஷயம் செஞ்சு ஒரு மொத்தமா 4 விஷயங்கள். அது எப்படி கணக்குல இருக்கு? எலக்ட்ரிசிட்டியை செஞ்சா எலக்ட்ரானிக்ஸ் செய்யல, எலக்ட்ரானிக்ஸ் செஞ்சா எலக்ட்ரிசிட்டியை செய்யல. அப்ப இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கேன். சரியாங்க? பேசிக்கான ஒரு விஷயம். இதுல இல்ல நீங்க உங்களுக்கு இந்த 4 நாள் லேசா இருக்கீங்கன்னு சொன்னா இந்த நாளை நீங்க செய்யலாம். இல்ல இதுல ஒன்று இதுல ஏதாவது உண்டு, இதுல ஏதாவது உண்டு, இல்ல இதுல இன்னொன்று அப்படி செய்யறாங்க செய்யலாம். இல்லைதான். ஆனா இது ரெண்டையும் செஞ்சு ஓட்டு 2 எஸ்ஏ என்று சொல்லலாம். இது தனித்தனி எஸ்ஐகளா இருக்கு. இது ஒரு எஸ்ஏ, இது ஒரு எஸ்ஏ. ஆனா இதை செஞ்சா இதை செய்யலாம், இதை செஞ்சா இதை செய்யலாம். ஆனா நான் முன்னுக்கே சொன்னேன், எப்பயும் இந்த எஸ்ஐகள் வந்து நான் மெக்கானிக்ஸ் தான் செய்வேன், நான் சவுண்ட் தான் செய்வேன், நான் மெட்டல் ரேடியேஷன் தான் செய்வேன், நான் ஹீட் தான் செய்வேன் சொல்லி போக கூடாது. சரியா? போனீங்க என்னன்னா உங்களோட காலம், உதாரணமா நீங்க மெக்கானிக் செய்யற வைத்து உங்களோட காலம் இந்த மெக்கானிக்ஸ் வந்து கஷ்டமான ஒரு வினாவாக வந்துட்டு இருந்தேன்னா மிச்சதெல்லாம் அவங்களுக்கு செய்யலுமா இருந்தாலும் நீங்க வச்சு எக்ஸாம் ஹோல்ல வந்து விளங்குங்க 30 நிமிஷமும் வந்து குயிக்கா போற மாதிரி ஃபீல் ஆகும். விளங்காது. குயிக்கா போயிடுங்க. ஏன்னு அப்ப மெக்கானிக்ஸ்ல நீங்க அதை செய்யறதுக்கு நின்று நின்று குழம்பி இடையில விடையும் வராம அப்செட் ஆகி ஒரு திரும்ப இருந்து வேற செஞ்சு அதுக்கு தானே உங்களுக்கு 10 10 நிமிஷமும் டைம் தந்திருக்கியா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இந்த 8 எஸ்ஐலையும் அவன் எப்பயும் 5 எஸ்ஏ வந்து லேசா வச்சிருப்பான். ஆனா அது நான் பார்த்துருக்கேன். நான் பேப்பர் அனலைஸ் பண்ணினதுல எனக்கு ஒரு ஆள் சொல்லி தந்தார். சரியான ஆளுநர்னா அவர் பேர் வந்து அவாஸ், டாக்டர். அவரு சரியான அவர் சொல்லி தந்தார். 5 எஸ்ஏயும் தான் எப்பயும் என் பேர் இந்த தானே 5 எஸ்ஏயும் தான் எப்பயும் லேசா இருக்கு. அந்த 5 எஸ்ஏயும் எப்படி தீர்மானிக்கிறேன்னா நீ எல்லா யூனிட்லயும் நீ நல்ல பெர்ஃபெக்ட் ஆயிட்டேன்னா எல்லா யூனிட்டும் உனக்கு நல்லா கிளியர்னா நீ 5 லேசா தீர்மானிக்கல. அப்படி நீ தீர்மானிக்கிட்டேன்னு சொன்னா சரியான 5ல ஏதாவது 4 தானே செய்யணும். அப்ப நீ 4 எஸ்ஏ செய்யல உனக்கு 2வது வந்து தூங்குற மாதிரி தான் ஃபீல் ஆகும். 2 நீ முடிக்கல. சில கேள்விகள் வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் முடிக்கிற மாதிரி தான் இருக்க போகுதுன்னு சொல்லுவா. அதுக்கு பிறகு வந்து நான் ஒவ்வொரு பேப்பரையும் வந்து அனலைஸ் பண்ணது உண்மையா வந்து அந்த விஷயம் இருக்கு. 5 எஸ்ஏ வந்து லேசா இருக்கு. ஒரு வருஷம் மெக்கானிக்ஸ் லேசா இருந்திருக்கும், அடுத்த வருஷம் கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு வருஷம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் லேசா இருந்திருக்கும், அடுத்த வருஷம் கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப நாம எப்படி செய்யணும்னு சொன்னா ஸ்ட்ரக்சர் செஞ்சுட்டீங்களா? நாலு எந்த ஸ்ட்ரக்சரையும் எஸ்ஐ ஒன்றாட்டம் தரப்போறா. ஸ்ட்ரக்சரை நீங்க செஞ்சு முடிக்கிட்டீங்க. இப்ப எஸ்ஐ செய்ய ஆரம்பிக்க அப்படி எடுத்த உடனே மெக்கானிக்ஸ் சொல்லி போட்டு மெக்கானிக்ஸ் வந்து கேள்வியை போட்டு நம்பரை போட்டு எழுதுறல. சரியாங்க? முதலாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் அவ்வளோ அதெல்லாம் ரிலாக்ஸ் எடுக்கப்படா. கொஞ்சம் நிதானமா நீங்க கேள்வியில வந்து சும்மா மேலோட்டமா குயிக்கா வாசிக்கலையே. நீங்க நல்ல பேர்ஃபெக்டான ஒரு ஆள் இருந்தா நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ரக்சர் எல்லாம் செஞ்சுட்டு போன ஒரு ஆள் உங்களுக்கு கேள்வியை நீங்க மேலோட்டமா வாசிக்கலையே உங்களுக்கு ஐடியா ஓட்டோ மண்டைக்கு வந்து சரியா? நல்லா விளங்கின ஒரு ஆளுக்கு வந்து பேப்பர்ல கேள்வியை வாசிக்க விளங்குமா இல்லையா? அந்த கேள்வியை செய்யலான்ட்டு அது விளங்கு. அப்ப விளங்கிட்டீங்கன்னா அப்ப உங்களுக்கு வாசிக்க விளங்கும். ஓ, இந்த கேள்விக்கு டக்குல ஐடியா படு, இதை செய்யலாம். அப்ப இந்த கேள்வியை சும்மா மார்க் பண்ணி வைக்கிறேன். இப்ப நீங்க வாசிச்சுட்டு போறீங்க, இந்த லைட்டுக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வந்துருக்கீங்க இருக்கும். ஒளியர் கருவிகளுக்குள்ள உதாரணமா கேள்வி ஒன்று வந்துருக்கு அப்படி வந்து. அப்ப நீங்க வாசிக்கீங்க, உங்களுக்கு ஸ்டக் ஆகிருக்கு, இது வந்து கஷ்டமா இருக்குன்றது. அப்ப அதை விட்டு போட்டு வருத்தத்தை வாசிக்கிறேன். இப்ப ஃபீல்டை வாசிக்கீங்க, இது கொஞ்சம் செய்யற மாதிரி இருக்கு. சரியான செய்யற மாதிரி உங்களுக்கு விளங்குது. இப்படி மார்க் பண்றீங்க, இப்படி வாரீங்க, இது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்போம். சரியான இந்த மாதிரி இருக்கு. இப்ப இப்படி வாரீங்க, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லேசா இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் லேசா இருக்கு. சரி, நீங்க ரெண்டையும் வச்சு அதுலயும் எது நல்ல லேசா இருக்குன்னு சொல்லி பாருங்க. பழமையா வந்து எலக்ட்ரானிக்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியோட லேசா தான் இருக்கிறேன். ஆனா அதுக்காக வந்து என்ன
எலக்ட்ரானிக்ஸ் மட்டும்தான் லேசா வரணும் இல்லை, எலக்ட்ரானிக்ஸ் விட எலக்ட்ரிசிட்டி லேசா வரலாம். இப்படி நீங்க 5 எஸ்ஐயை சூஸ் பண்ணிட்டு அதுலயும் உங்களுக்கு நல்லா செய்ய இந்த சொல்லி 4 எஸ்ஐயை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் எழுத ஆரம்பிக்கிறேன். அப்படி நீங்க எழுத ஆரம்பிக்கல சில கேள்விகள் 30 நிமிஷம் இல்லைன்னா 10 15 நிமிஷம் 14 நிமிஷம் 18 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு கேள்வியில நீங்க 15 நிமிஷத்தை சேவ் பண்றீங்கன்னா இன்னொரு கேள்விக்கு நீங்க 15 நிமிஷத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கலுமா கொடுக்கலுமா இருக்கு. சரியாங்க, இவ்வளவுதான் நம்மளோட ஏ லெவல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இருக்க போகுது. சரியாங்க, இருக்க போகுது. இதுல நீ யாருக்கும் டவுட் இல்லையா, நீ கேட்கணுமா? ஆஹ் என்னம்மா இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா இல்ல இன்ஷா அல்லா அடுத்த கிளாஸ்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? சார் அடுத்த கிளாஸ்லயே ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த கிளாஸ்ல இருந்தா ஓகே இன்ஷா அல்லா. சரியானே, சார் இதுல என்ன யாருக்கும் எனக்கு மேம் நினைக்கிறீங்க? ஓய் ஆஹ் சார் எனக்கு இதுல டவுட் இல்ல. இதுக்கு பிறகு வர சொல்லுங்க. கிளாஸ் வரல மைக் ஆன் பண்ணி டவுட் கேட்கணுமா இல்லாட்டி செட்ல மட்டும் தான் நீங்க டவுட் எங்களுக்கு டவுட் கேட்கலுமா? இல்ல 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 நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு வந்து நீங்க நான் டவுட் வந்து கேட்கல. சரியானே, சட்ல நான் கேட்கணும் இல்லை, ஓகே நீங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். இதுல என்ன யாருக்கும் என்ன சில டவுட் கிளாஸ் இருக்கா? அந்த இதுல இல்ல. சொல்லுங்க. விலங்கல விலங்கல என்னது? ஓகே. இல்ல சார், ஓகே இதுல டவுட் இல்ல. இந்த மைக் இதுல மட்டும். சரி ஓகே, இது வந்து பேசிக்கா நான் சொன்னேன் உங்களோட பேப்பர் என்ன இருக்கு, உங்களோட தியரி சிலபஸ் என்னன்றது மட்டும் தான் சொல்லுவீங்க, அவ்வளவுதானே? ஓகே. இவன்ல எப்படியாவது படிக்கிற ஐடியா அப்படின்னு இருக்கீங்கன்னா கேளுங்க. சரியான ஒரு 10 நிமிஷம். ஓகே, ஒருத்தருக்கு ஒண்ணும் இல்லையே. சரி ஓகே, அப்ப இன்ஷால்லா முடிப்போம். அடுத்த கிளாஸ்ல இருந்து தியரி படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியான ஓகே, அப்ப என் பண்ணுவோமா? அப்ப சார் சொல்லுங்க. எஸ்ஏல 7th and 8th கொஸ்டின் எது வரும் சொல்லலையே. 7 8 முதல் 4 எஸ்ஐ இருக்கு. சரியானே, அது வந்து மெக்கானிக்ஸ் சவுண்ட் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படி இருக்க போகுது. அடுத்தது 5வது 6வது எஸ்ஐ எப்படி இருக்கீங்கன்னா 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏ பகுதி பி பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 6வது எஸ்ஐயும் வந்து ஏ பகுதி பி பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியாங்க, அந்த ஏ பகுதி வந்து 5வது எஸ்ஐல வந்து ஒன்று முதலாவது ஏ பகுதி வந்து என்ன வருங்கன்னா இந்த ஓட்ட மின்னியல் வரும். சரியானே, அதாவது இங்கிலீஷ்ல சொல்றேன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சொல்றேன். சரியானே, பி பார்ட் என்னத்துல வருதுன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல வர போகுது, இலத்திரனியல்ல வர போகுது. இல்லை தானே, எலக்ட்ரானிக்ஸ்ல வர போகுது. 6வது எஸ்ஏல 6வது எஸ்ஏ வந்து 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏ பகுதி பி பகுதி. ஏ பகுதி என்னதுல வரும்னு சொன்னா அந்த ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல வரும், அதாவது வெப்பமும் வெப்ப இயக்கவியல். பி பகுதி மெட்டல் அண்ட் ரேடியேஷன்ல வரும், சடமும் கதிர்ப்பும். சரியான, சடமும் கதிர்ப்பும் வர போகுது. இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த ஏ பார்ட் பி பார்ட் இருக்கு தானே, இது எல்லாம் தனித்தனி எஸ்ஏ. நீங்க வேண்டாம் பார்த்து பாருங்க, 1 2 3 4. இது வந்து 5வது எஸ்ஏ, இது 6வது எஸ்ஏ, இது வந்து 7வது எஸ்ஏ, இது 8வது எஸ்ஏ. ஆனா என்ன கேஸ்லன்னா இந்த பகுதிகளுக்குள்ள 5வது எஸ்ஏ நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா 6வது எஸ்ஏ வந்து இல்லாட்டி நீங்க 8வது செய்ய போறீங்கன்னு சொன்னா இந்த 7வது எஸ்ஏ வந்து என்ன செய்யலாம் இல்லைங்க தானே. அப்படி நீங்க 2ஐயும் செஞ்சு ஓட்டு நான் 2 எஸ்ஏ செஞ்சுட்டேன்னு சொன்னா அது கணக்குல எடுக்கூடாது. ஏதாவது ஒரு எஸ்ஏ தான் கணக்குல எடுக்கூட போகுது இல்லைங்க தானே. நீங்க முக்கியமா 4 எஸ்ஏ செஞ்சு ஓட்டும், உங்களால டைம் இருந்து நீங்க இன்னும் 2 எஸ்ஏ செஞ்சு ஓட்டோம்னாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து இந்த
பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க தேவையில்லாம வேற 4க்கு பதிலா 6 கேள்வி எழுதிங்கன்னு சொல்லி உங்களோட மார்க்ஸை வந்து குறைக்க போறது இல்லை சரியானே. அது உங்களை திறமை டைம் இருக்கு. உங்களால் இந்த 2 கேள்வியை செய்ய செஞ்சு விடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க 4 விஷயம் சரியா சூஸ் பண்ணி இப்படி அதாவது ஒரு காலம் இப்படி எழுதிடப்படா இப்படி இந்த ஏ பாட்டையும் இந்த பி பாட்டையும் சூஸ் பண்ணி எழுதப்படா. ஏ எழுதினா பி எழுதக்கூடாது, பி எழுதினா ஏ எழுதக்கூடாது. இவ்வளவுதான் விஷயம். இப்போ இல்லைங்கடா இப்ப ஹலோ ஹலோ விலங்குல என்ன இப்ப விளங்கிட்டு தானே. அதுல என்ன பிரச்சனை இல்லை, என்ன மெசேஜ் வரும் அப்படின்னு. சரி ஓகே. அப்ப இதோட கிளாஸ் முடிப்போம் சரியா. அடுத்த சரி கிளாஸ்ல இருந்து ஏரியல் ஸ்டார்ட் பண்ணுவோம். சார் எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார் இந்த கிளாஸ் ரெக்கார்டிங் எடுக்கலுமா? இதுல வந்து அந்த போஸ்ட் அந்த இதுல வந்து அட்மின், அதாவது நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்கன்னு. ஓ சார். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அதுல அட்மினுக்கு வந்து மெசேஜ் போட்டுருக்காங்க சரியானே. வேற ஓகே. சரியா. தேங்க்யூ ஓகே சார். சரி சரி. வேற யாருக்கும் எதுவும் பிரச்சனையே பண்ணதில்லை. இதோட நிப்பாட்டுவோம் சரியானே. சார் சொல்லுங்க. அப்ப புக்ஸ் எல்லாம் நான் புக்ஸ் வந்து நோட்ஸ் வந்து நான் வந்து படிப்பிக்கல வருவேன். பாஸ் பேப்பர் தானே. பாஸ் பேப்பர் வந்து ஓ நான் அந்த உங்களுக்கு குரூப்ல போட்டு நான் அட்மின் உங்களுக்கு தருவேன் சரியானே. ஓகே. ஓகே சார். சரி சரி ஓகே. வேற யாருக்கு என்ன சரி ஓகே. அப்ப நான் லீவ் ஆகுறேன் சரியானே.